சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபியோட முடிவுங்கறத தான் என்னால ஏத்துக்கவும் முடியல, ஒத்துக்கவும் முடியல. அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்தேன். அவங்க விசாரிக்கட்டும். அப்ப இது அபியோட முடிவா இல்ல அபிய கட்டாயப்படுத்தி எடுக்க வச்ச முடிவான்னு தெரிஞ்சிடும். சார், நீங்க அபிய வேணும்னா விசாரிச்சு பாருங்க. அபி, எந்திரி. அபி செல்லம், வா. போ. பயப்படாத. வாங்கம்மா. போடா செல்லம். வாங்க, உட்காருங்க. ஏட்டையா, இந்த பேப்பரை கொடுங்க. இந்தாங்க சார். நான் கேட்கிற கேள்விக்கு இதுல பதில் எழுதுங்க. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் அபிமா என்ன பதில் எழுத போகுதுன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவா. இந்தாங்க, புடிங்க. சரி, நீங்க போங்க. ஏட்டையா, நான் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன இன்ஸ்பெக்டர், என் நாத்தனார் பொண்ணு என்ன எழுதிருக்கா? அவன் மனசுல இருக்கிறதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டாளா? என்னன்னு சொல்லுங்க. இருக்குமா, சொல்றேன். ஏட்டையா, அது கொடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் நான் இவங்கள விசாரிச்சேன். நான் விருப்பப்பட்டு முழு மனசா சம்மதிச்சனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்களே பாருங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த நிச்சயத்தை சட்டப்படி தடுத்து நிறுத்த முடியாது மேடம். சம்பந்தி, இப்போ உங்களுக்கு திருப்தியா? நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டரை விசாரிச்சு அபி உண்மையை சொல்லியிருக்கா. அவளோட சம்மதத்தோட தான் இது எல்லாமே நடக்குது. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்ப என்ன சொல்றீங்க? சம்பந்தியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அபி கதிரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற பொறாமையில நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அபி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற பாசத்துலதான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு அம்மாவா என் மனசு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு அம்மாவா உங்க மனசுல என்னெல்லாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஒரு அம்மா தானே. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் என்னெல்லாம் போராடினேன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அபியோட அவளோட ஆசை மட்டும்தான் முக்கியம். அவளோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அவளை மீறி எதுவுமே நடக்காது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல சம்பந்தியம்மா. என் மகன் உன் மனசுல இருக்கான்னு நினைச்சுதான் நான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்தம்மா. இதனால நான் உன்னை ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுமா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்ப. இனிமே நீ கண் கலங்கவே கூடாது. உனக்கு நான் இருக்க, இந்த அத்தை இருக்க. நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். உக்காரு. நேரம் போயிட்டே இருக்கு. தட்டை மாத்திட்டுலாமா? கண்டிப்பா தட்டை மாத்திக்கலாம்.